எதுக்கு இதை திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. I know you would be asking, why am I here again and again? David says, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. You know, he says, my soul bless the Lord, forget not all the good that he has done. So David is saying, hey, trust in the Lord, completely rely on God. தாவீது தனக்கு தான் என்ன சொல்றான்? ஏய், நீ ஆண்டவரே நம்பு, முழுசா நம்பு. We all have faith. எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு, யாரும் விசுவாசம் இல்லாதவங்க கிடையாது. ஆனா கர்த்தரை முழுசா நம்புறியான்றதுல தான் கேள்வி. So the question comes, do you love God fully, completely? இன்னைக்கு இந்தியால 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்களா? You know, there are many gods, so say, in India. You go with Jesus, they want Jesus also. சில வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பக்கம் இயேசு, அந்த பக்கம் மேரி மாதா, நடுவில் இந்த சைடு வந்து புத்தர், இங்கே வந்து யார் குரான் அந்த முஸ்லிம் படம் ஏதாவது, நடுவில் வந்து இந்த என்னது முருகன், சிவன், பிள்ளையார், சரஸ்வதி, சார்வதின்னு நிறையா, யூனோ. So they don't want to miss the good from any of the gods. இது பிரச்சனை. அவங்களுக்கு எந்த கடவுள்கிட்ட இருந்து வர எந்த நன்மையை நான் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க இருந்து இது வருதா, அங்க இருந்து அது வருதா, அவங்க அதை செய்வாங்களா, இவங்க இது செய்வாங்களா, யாருனாலும் எனக்கு, நான் எல்லாருக்கும் யாரு நல்லவன், நான் யாரையும் பகைச்சிக்கிறது இல்ல, எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்லது செஞ்சுட்டு போங்க. That is how everybody in India, நான் முக்காவாசி பேர் இந்தியாவில் என்ன பண்றாங்க, அப்படிதான் இருக்காங்க. எங்க இருந்தும் நல்லது. You understand? Imagine having 10 fathers in the house. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் 10 அப்பா இருக்காங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒரு அப்பாவே சமாளிக்க முடியலங்கிறாங்க. Right? It is impossible to have 10 fathers. 10 தகப்பன்மார் வச்சுக்கிறதுக்கு என்ன இல்ல, சாத்தியமே இல்ல. So you have to come to a narrow mind where you believe one and only. நீங்க உங்க மனதை நேர்முகப்படுத்தி ஒருவரை மாத்திரம் விசுவாசிக்க முடிவு பண்ணும். And you trust this person with all your heart. And இந்த மனுஷரை, இந்த கடவுளை, இந்த இயேசுவை உன் முழு மனதோடு விசுவாசி, நம்பு. Amen. Trust in the Lord with all your heart. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் முழு மனசோடு தேவனை நம்பு, உன் சுய புத்தியின் மேல் சாராமல். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Lean not on your understanding. உன் சுய புத்தியின் மேல் சாராமல். இந்த விஷயத்தை தான் இயேசு தெளிவுபடுத்துறார். எங்க? இந்த மரத்தை பார்த்து, இங்கிருந்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் புரண்டு உண்டு போன்னு சொல்லி உன் மனதில் நீ விசுவாசித்து அதை நீ வந்து என்னது டவுட் பண்ணாம இருந்தீன்னா அது உனக்கு நீ சொல்லுகிறபடியே ஆகும்னு சொல்றாருல்ல. இந்த கான்செப்டை தான் ஜீசஸ் வந்து கிளாரிஃபை பண்றார். This is where faith stands. You trust the Lord, and you trust the Lord with all your heart, and you do not move hither and thither because of your understandings. நீங்க கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தரை முழு மனசோட நம்புறீங்க, உங்க புரிதலின் நிமித்தமாக நீங்க எங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நகர மாட்டேங்கிறீங்க. You understand? Abraham wavered not in his faith அப்படின்னு எழுதியிருக்கும். ஆபிரகாம், சாராளுக்கு வயசு எத்தனை? முத பிள்ளை பிறக்கும் போது 100 தாண்டிருச்சு. ஆமென்.
So according to the understanding they had of themselves, there was no good that was possible to come out. அவர்களை குறித்து அவர்களுக்கு இருந்த புரிதலின்படி அவர்களுக்குள்ளிருந்து நன்மை எதுவும் வர வாய்ப்பு இல்லை. நீங்க அந்த ஸ்டோரி படிச்சீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு சத்து இல்லை, அவருக்கும் அவளுக்கும் எல்லா வரத்தும் போக்கும் என்ன ஆயிடுச்சு, நின்று போய் வருஷம் ஆகுது. ரைட், அவளோட அந்த சைல்டு பியரிங் ஏஜ் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு இனி இப்போ எதுவுமே வர்றதில்ல, நானும் வயசாயிருச்சு, எனக்கும் இப்போ அந்த விகரு அந்த தெம்புலாம் இல்லை, இப்போ பிள்ளைங்கிறீங்களே எப்படி, இதுக்கு சாத்தியமே இல்லை. According to the understanding that Abraham and Eve Sarah had, there was no possibility of any good coming out of their relationship. அவர்களுடைய உறவிலிருந்து எந்த ஒரு நன்மையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். You understand? They knew it very well that there is no possibility. But still he chose to believe. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணா, விசுவாசிச்சான். So அதாவது கர்த்தரை நம்புறது கொஞ்சம் ஈஸி, முழுசா நம்புறது கொஞ்சம் கஷ்டம். முழுசா நம்பிட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்மளோட புரிதல் படி இங்க எங்க நகராம இருக்கிறது அடுத்த பிரச்சனை. So when you finish all the three, that is when you come to a place where you say, acknowledge him in all your ways and he will make your path straight. அப்பதான் எங்க வரீங்க, உன் வழிகளில் எல்லாம் அவரை அங்கீகரித்துக்கொள், அவர் உன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவார். நான் வழிகள் எல்லாம் அவர் நினைச்சுக்கிறேன், அவர் என் வழியை நேர்படுத்துவார் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நீ அவரை நம்புறியா, அவரை நீ முழுசா நம்புறியா, உன்னுடைய புரிதல்ல இங்க எங்க உன்னோட சிந்தையின்படி உன் மனசின்படி உன் இருதயம் சொல்றதின்படி இங்க எங்க அலசடிப்படாம நேரா நிக்கிறியா, இது மூணையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லு, நான் என்ன பண்றேன், அவரை எல்லா வழிகளிலும் அங்கீகரிக்கிறேன். Trust in the Lord with all your heart, lean not on your own understanding. பக்கத்துல பார்த்து தமிழ்ல எப்படி எதிர்க்க வாசிங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல். சுய புத்தினா என்ன, 4 நாள் ஆயிடுச்சு, மரியாளும் மார்த்தாலும் நின்று என்ன சொன்னாங்க, கல்லறையை திறங்கடா, லாசரை வெளியே கூப்பிடுங்கடான்னு இயேசு சொன்னப்ப என்ன சொன்னாங்க, ஐயோ ஆண்டவரே நாருமே. படிச்சிருக்கீங்களா, லாசரு சாக போறான், செய்தி வருது இயேசுக்கு. இயேசு வர்றதுக்குள்ள லாசர் என்ன ஆயிட்டான், இறந்துட்டான். லாசரை தூக்கி கல்லறையில் வச்சு மூடியாச்சு. இயேசு வராரு, கேட்கிறாரு, லாசருஸ எங்க வச்சிங்க, இதான் இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இயேசு சொல்றாரு, அந்த கல்லை நவுத்துப்பா. நம்ம மாதிரி மண்ணில் வச்சு புதைக்கிறது இல்லை, எங்க வைப்பாங்க, குகைக்குள்ள வச்சு கல்லை வச்சு மூடுவாங்க, கல்லை நவுத்துப்பாங்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே. When Jesus was, before the tomb of Lazarus in his account, when Jesus wanted to move the stone, the sisters responded, it would stink. It is already the 3rd day. 3 நாள் ஆயிருச்சு. You know what Jesus said? He just ignored her. இயேசு என்ன பண்ணாரு, அவ சொன்னதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டார். You understand? So you should learn to ignore the things that come out of your understanding. உங்களுடைய புரிதல்ல இருந்து உங்க சிந்தையில இருந்து வரக்கூடிய காரியங்களை இக்னோர் பண்ண உங்களுக்கு தெரியணும். Only when you learn to ignore what is coming from your understandings, you will be able to hold on to what you are believing.